வணக்கம். முருகப்பெருமானுக்கு எத்தனை பெயர்கள்? முருகன், சுப்பிரமணியன், கந்தன், குமரன், குகன் எல்லாம் சொல்றோம். கந்த சஷ்டி கவசத்துல ஒரு 20 வரிக்கு மேல அவருடைய பெயர்களையே சொல்ற மாரி இருக்கும். சரவண பவனே, சைலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பவமொழி பவனே, அரிதிரு முருகா, அமராவதியை காத்துத் தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய், கந்தா குகனே, கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா, கடம்பா கடம்பனை, இடுமலை எலித்தே, இனியவேல் முருகா, தணிகாசலனே, சங்கரன் புதல்வா, பழனிப் பதிவாள், பாகுமாறா, ஆவினன்குடிவாள், அழகிய வேளா, செந்தின்மா நகருடைய செங்கல்வராயா, சமராபுரிவாள் சண்முகத்தரசே என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதேபோல பத்துப்பாட்டில் திருமுருகாற்றுப்படையில் 22 வரிகளில் முருகனுடைய பெயர்களை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். சரி, இந்த பெயர்களில் கந்தன் என்ற பெயர் அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்றோம். கந்தாவா, கந்தன் கருணை, கந்த புராணம் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த கந்தன் என்கின்ற பெயருக்கு என்ன பொருள் என்ற ஒரு கேள்வி கேட்கிறோம். சங்க காலத்திற்கு முன்பு குறிஞ்சி நிலத்தில் ஒரு தூணில் இறைவன் இருப்பதாக நம்பி வழிபட்டார்கள். அந்த தூணுக்கு கந்து என்று பெயர். தூணத்தில் உறைந்திருப்பவன் கந்தன் ஆதலால் கந்தன் என்ற பெயர் இருந்திருக்கலாம். ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். அடுத்து கந்தன் என்ற சொல்லுக்கு பகைவரின் வலிமையை குறைக்க வல்லவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சரி, பகைவரின் வலிமைனா யார் பகைவர் என்றால் வெளிப்பகைவர் இல்லைங்க. நமக்குள்ளேயே பகைவர்கள் இருக்கிறார்கள். அது யாரு என்றால் தீய எண்ணங்கள். அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமானாகிய முருகப்பெருமானுக்கு உண்டு. அது மட்டுமில்லை, கந்து என்ற சொல்லுக்கு யானையை கட்டி போடுகின்ற தூண் என்று ஒரு பெயர் உண்டு. மரம் என்று ஒரு பெயர் உண்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் யானையை கட்டி போட முடியாது. நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிருந்தேன். அங்கே பெரும் பெரும் வளையங்கள் மாதிரி கீழே வச்சுருந்தாங்க. எஸ் வடிவத்தில் இது இருந்தது. இது என்ன அப்படின்னு கேட்டேன் நான். இது யானை கட்டி போட்டதுன்னு சொன்னாங்க. இது யானை இதிலேருந்து தப்பிச்சு போகாதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இது எப்படின்னா கீழே 15 அடி ஆழத்தில் பதிஞ்சிருக்கு, யானையால் உருவ முடியாது அப்படின்னாங்க. நாலடியாரில் கூட ஒரு பாட்டு உண்டு. அதாவது, நாம் சாதாரண நிலையில் இருப்போம். ஆனால் நாம் மன வலிமையால் உயர்வோமேயானால் நமக்கு பெருமை ஏற்படும் என்பதை ஒரு உதாரணத்தில் சொல்கிறாங்க. காட்டு வழியாக போகிறோம். ஒரு சின்ன கொடி இருக்குது, காற்றுல அசையுது. ஆனால் அதே கொடி செடி நாளாக நாளாக சூரிய வெளிச்சத்தால், மண்ணின் ஆற்றலால், காற்றின் உதவியால் பெருமரமாகி யானையை கட்டி போடுகின்ற மரமாக மாறிவிடுகிறது என்றால், அதுபோல நாமும் வலிமை பெறலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆடு கோடாகி அதனிடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிரிணைக்கும் கந்தாகும். கந்தாகும்னு ஒரு வார்த்தை இருக்குது. வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செய்யின். நாலடியாரில் வர்ற பாட்டு. அப்போ கந்து என்பது யானையை கட்டுகிற ஒரு மரம். நம்முடைய ஆசையாகிய யானைகளை எல்லாம் கட்டி வைக்கின்ற மரமாக கந்தன் விளங்குகின்றான். ஆதலால் அவனுக்கு கந்தன் என்ற பெயர் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமில்லை, அக்காலத்தில் 6ஆம் பிறை என்று வளர்பிறை என்று இறைவனை வணங்குவதால், அது அந்த சஷ்டியில் வணங்குகின்றதால் கந்த சஷ்டி என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே கந்தன் என்ற பெயருக்கு இத்தனை பொருள் உண்டு. அதனால தான் கந்தனை, கந்தனே நீ என்னை கா, கந்தா வா, என்னை காத்துக்கொள் என்று கேட்டுக்கொள்கிறோம். கந்தனை வணங்குவோம், கவலைகளை மறப்போம். என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.